அந்த தமிழ் மொழிக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். நல்லா இருக்குமா? இன்னைக்கு வந்து ஹிந்தி பாட்டு போடுறீங்க. ஆசிரியர் பெருமக்கள்லாம் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அடுத்த முறை வரும்போது நம்ம மாணவ செல்வங்களுக்கு அப்படிப்பட்ட ஊட்டத்தையே ஊட்டாதீங்க. ஹிந்திக்கு நமக்கு தேவையில்லாத மொழி ஹிந்தி மொழி. நாம் தமிழர்கள், தமிழ் என்ற ஒரு தற்பெருமை நமக்கு இருக்கணும், தமிழ் என்ற மிகப்பெரிய கர்வம் நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட தமிழராக நம்ம இருப்போம். தமிழராக தமிழ்நாட்டையும் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மொழிக்கு எதிரி இல்லை. இருந்தாலும் தமிழ் மொழி நம்ம மொழி, அந்த மொழிக்கு முன்னுரிமை தர வேண்டும். நாட்டால் இந்தியன், இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழ் என்ற உணர்வோடு இருந்து நம்ம எல்லாம் தமிழர். ஒரு ஹிந்தி பாட்டு போட்டார், அதில் எனக்கு ஒரு வருத்தம். ஏன்கிறது, தமிழ் மொழியில தான் இலக்கணம் இலக்கியம் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட மொழியிலையும் வீரத்திலையும் தலை சிறந்தவன் தமிழன். அப்படியேப்பட்ட தமிழ்ல அடுத்த முறை நான் பிறக்கணும், அந்த இலக்கணம் உள்ள அந்த மொழியை நான் கற்று அறியணும்னு சொல்லி அதுக்கான தமிழை பிறக்கணும் சொன்னவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்படியாப்பட்ட தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழிக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். நல்லா இருக்குமா? இன்னைக்கு வந்து ஹிந்தி பாட்டு போடுறீங்க. ஆசிரியர் பெருமக்கள்லாம் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அடுத்த முறை வரும்போது நம்ம மாணவ செல்வங்களுக்கு அப்படிப்பட்ட ஊட்டத்தையே ஊட்டாதீங்க. ஹிந்திக்கு நமக்கு தேவையில்லாத மொழி ஹிந்தி மொழி. நாம் தமிழர்கள், தமிழ் என்ற ஒரு தற்பெருமை நமக்கு இருக்கணும், தமிழ் என்ற மிகப்பெரிய கர்வம் நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட தமிழராக நம்ம இருப்போம். தமிழராக தமிழ்நாட்டையும் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மொழிக்கு எதிரி இல்லை. இருந்தாலும் தமிழ் மொழி நம்ம மொழி, அந்த மொழிக்கு முன்னுரிமை தர வேண்டும். நாட்டால் இந்தியன், இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழ் என்ற உணர்வோடு இருந்து நம்ம மாணவ செல்வங்களால் வருகின்ற காலகட்டத்தில் அகில உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு உங்களை அனைத்து துறையிலும் வல்லுநராக வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் எல்லாம் கூறி உங்களை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.